எங்க போயிட்டு வர? எங்க போகணுமோ அங்கதான் போயிட்டு வரேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? உன் கள்ள காதலனை பார்க்க போனேன்னு சொல்ல, அவன் கார்ல வந்து இறங்கினதான் பார்த்தனே. அனாவசியமா பேசாதீங்க. அந்த புண்ணியவான சொன்னா வாய் வெந்து போகும். அவன் புண்ணியவானா? அப்ப நான் ஒரு குடிகாரன், கேடுகட்டு கண்ட பெண்களோட அலையிற ஸ்ரீலோல. கரெக்ட். நான் ஒரு குடிகாரன் தான், ஸ்ரீலோலன் தான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் அவனும் தான். உங்க அந்தரங்க காதலுக்காக ஒண்ணுமே தெரியாத என்ன பலியாக்கிட்டீங்களே. போதும், நிறுத்துங்க. முதலாளி ஒரு காலத்துல கெட்டவரா இருந்தது என்னமோ உண்மைதான். இன்னைக்கு அவர் திரும்பி நல்லவராயிட்டாரு. ஆனா நீங்க நல்லவரா இருந்தீங்க. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்ல, நீங்களா தேடிக்கிட்டதுதான். பெரிய பத்தினி உபதேசம் பண்ற, உன்னோட இருக்கிறத விட செத்து ஒழியலாம். எனக்கு ஆளை பத்தி கவலை இல்லை. நான் வாழணும். வாழ்றதுக்கு உனக்கு ஆள் தேவையில்லை, பணம் தான் தேவை. உண்மை. அந்த பணம் கொடுக்கிற நீங்க எனக்கு தேவை. உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சாலே அந்த ராதாவை பழி வாங்காம. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த யோகிதையும் கிடையாது. ஏன் இல்லை, நல்லா பேசுறேன். அவ ஒரு வெகுஜாலி வந்தடி. மறுபடியும் அவளை பத்தி பேசுனேன், நான் அவங்க கூட பழகின பாவத்துக்கு வட்டி முதலுமா சேர்த்து ஃபுல்லா படிக்க. மறுபடி கண்ணை இந்த பக்கம் வந்தா உன்னை பீஸ் பீஸா கட் பண்ணிடுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, நான் பல முறை போலீஸை சந்திச்சவன், பல முறை ரத்தத்தை பார்த்தவன். குட் ஈவினிங் சார். வர சொன்னீங்களாமே? ஆபீஸ்க்கு போய் உங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிக்கங்க. நாளையிலிருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம். சார், வியாபாரத்துல 1000 தப்பு பண்றோம், அது லாபத்துக்காக. ஆனா ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறது மகா பாவம். என்ன சார் சொல்றீங்க? ஆஷாவை யாரு பாம்பேக்கு கூட்டிட்டு போனது? அவளை யாரு கண்ணனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது? நான் இல்ல சார். கண்ணனே. கண்ணனுக்கு எவ்வளவு தூரம் உலகம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? சார் வந்து அது இனிமே ஆபீஸ்க்குள்ள மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள உன்னை எங்க பார்த்தாலும் உன் தலையை எடுத்துருவேன். Get out. Please. ராஜா, நான் மீனா பேசுறேன் முதலாளி. என்ன? 2 நாளைக்கு முன்னால ஐயா அம்மாவும் சண்டை போட்டு ஐயா கோவிச்சு போய் இனியும் வந்துட்டில்ல, அம்மாவும் ஒன்னும் உண்டுட்டில்ல, எந்தோ மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு பயமா இருக்கு முதலாளி. ஓ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க வரேன். என் மனசு எனக்கு தான் தெரியும். அவர் மேல நான் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறேங்கிறத கடவுளுக்கு தான் தெரியும். பாவம், இந்த நிலைமையில உங்களையும் சந்தேகப்பட்டுட்டேன். என்னென்னமோ பேசி உங்க மனசையும் புண்படுத்திட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரார் மேல அன்பு வச்சிருக்கணும், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ராதா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உட்காருங்க முதலாளி, நீங்க உட்கார வேண்டிய இடம் தான். கண்ணா, நீ படுத்துக்கிறாதா? எங்க போயிருந்த?
ஆபீஸ் உத்தியோகம் மட்டும் இல்லாம வேறொரு வேலையும் பாக்குறேனே. என்னது? என் பொண்டாட்டிக்கு மாமா வேலை பாக்குறேன். விக்கிறவை சகோதரி, ஞாபகம் வச்சுக்க. இருக்கிறது பெட்ரூம் இல்லையா முதலாளி? உங்களை காணுங்கிற வருத்தத்துல உடம்பு சரியில்லாம படுத்திருந்த, அதுக்காக என்ன பார்க்க வந்தாரு. அத டாக்டர்ல பாக்கணும், இவரே வந்தாரு. தம்பி மனைவிய பார்க்க வரதுல என்ன தப்பு? கம்பெனில என்ன போல எத்தனையோ தம்பிங்க இருக்காங்க, அவங்களுக்கு பொண்டாட்டிங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா போய் பாக்குறீங்களா? இந்த தம்பி மேலையே அவன் பொண்டாட்டி ராதா மேலையும் மட்டும் என்ன தனியாக்குற? அண்ணா, உன் நிலைமைக்கு மீறி பேசாதே, அப்புறம் எனக்கு நிதானம் தவறிடும். உங்க நிதானம் தவறத பத்தி எனக்கு கவலை இல்லை. I don't care. எனக்கு இப்ப விளக்கம் தேவை. எதுக்குப்பா விளக்கம் தேவை? நீ அனாதையா வேலை தேடி வந்தப்போ உன் மேல அன்பு கொண்டு உனக்கு வேலை கொடுத்தனே, அதுக்கு விளக்கம் தேவையா? நீ கிழிஞ்ச சட்டையை போட்டு சுத்தினப்போ கை நிறைய பணம் கொடுத்து எல்லாரும் உன்னை மதிக்கும்படியா செஞ்சனே, அதுக்கு விளக்கம் தேவையா? இல்ல உன்னை விட சீனியர்லாம் இருக்கும்போது உன்னை என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஆக்கி என் பங்களாவில இடம் கொடுத்தனே, அதுக்கு உனக்கு விளக்கம் தேவையா? எதுக்குப்பா என்ன விளக்கம் கேட்கிறேன்? இத்தனை வேகமா என் பதவி உயர்ந்தா நான் உங்களுக்கு எத்தனை விசுவாசம் காட்டணும்? அதை வச்சு எவ்வளவு தூரம் என் குடும்பத்துல விளையாடலான்னு கணக்கு போட்டிருக்கீங்க முதலாளி. கணக்கா? நானா? டேய், உன் கதையை கேட்டு கண்ணீர் விட்டனே, அதுவும் கணக்காடா? நீ யாரோ எந்த ஜாதியோன்னு ராமையா உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுறப்ப உனக்காக வாதாடி ராதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே, அதுவும் கணக்காடா? பொண்ண தாரவாத்துக்கு கொடுக்கும் போது தகப்பஸ்தானத்துல உன் பக்கத்துல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சனே, அதுவும் கணக்காடா? ஓளவுக்கு தரக்குறைவா எனக்கு பேச தெரியாது, இருந்தாலும் பேசுறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துதா இவகிட்ட சொந்தம் கொண்டான்னு. ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருமா, நான் பேசித்தான் தீரணும். உனக்கு ராதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததா இவகிட்ட சொந்தம் கொண்டான்னு நினைச்சிருந்தேன்னா காசுக்கு ஆசைப்படுற எவனாவது ஒரு நாய்க்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் இஷ்டப்படி நடந்திருப்பேன். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்க மாட்டேன். உங்க அன்புக்கும் காதலுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு நீங்க உன்னதமா வாழணும்னு ஆசைப்பட்டனே, அதையா கணக்குங்கிற? இதெல்லாம் கணக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நீ சொன்னிய உன் கதை, அதையும் ஏதோ ஒரு கணக்குன்னு நானும் நினைச்சுக்கிறேன். வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாதே. உன்னைய கூட பிறந்த தம்பியா மதிச்சிருக்கேன். நான்சென்ஸ். அந்த மதிப்பு எனக்கு தரவும் வேண்டாம். செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரமா இப்படி ஒரு பாசத்தை தூக்கி என் மேல போடவும் வேண்டாம். கண்ணா, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். நானும் தாண்டா. நீங்களா? கேடு கட்டவன், கடத்தல்காரன், பெண்ணை தாயா மதிக்க தெரியாத அயோக்கிய. தம்பின்னு கூப்பிட்டு என்ன பெத்தவங்களுக்கு காங்கத்தை உண்டாக்குறத நான் பொறுக்க மாட்டேன். எந்த தாயடா நான் காங்கப்படுத்தினேன்? யாருகிட்ட பேசுறேன்? என்ன பேசுறேன்? உன்னை கொலை பண்றதுக்குள்ள எனக்கு உரிமை உண்டு. கொலை பண்ணுங்க, என்னை சேர்த்து கொலை பண்ணுங்க. 2 பேரையும் கொண்டு பொறுத்துட்டா முதலாளி கேட்க யாரு இருக்கா? அதான் என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி அவரை கை நீட்டி அடிப்பீங்க. நீங்க யார் அவரை அடிக்க? யார்? யார்? அவனை அடிக்க எனக்கு உரிமை கிடையாது. யார்? அம்மா, அம்மா, ராதா, போங்க வெளியே. நான் அவனுடைய பேசாதீங்க. வாயுள்ள பூமை நீ, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. பேசாதே பேசாதே, வாயுள்ள பூமை நீ, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. பேசாதே பேசாதே.
நான் இங்கு தீபம் உனக்கென்ன கோபம், நான் இங்கு தீபம் உனக்கென்ன கோபம், புயல் என்ற காற்றில் ஏற்றி வைத்தார். பேசாதே வாயுள்ள ஊமை நீ, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. பேசாதே பேசாதே. கண்ணுக்கு இமையெல்லாம் முள்ளாகி வரும் போது கண்ணை யார் காப்பது? கண்ணுக்கு இமையெல்லாம் முள்ளாகி வரும் போது கண்ணை யார் காப்பது? என் தங்கை என்றேன் என் தம்பி சென்றான், என் தங்கை என்றேன் என் தம்பி சென்றான், கண்ணீரில் என்னை ஆட்டி வைத்தான். பேசாதே வாயுள்ள ஊமை நீ, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. பேசாதே பேசாதே. அண்ணா என்ன தூண்டல? இல்லம்மா, நான் இன்னைக்கு பல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. என்னண்ணா? உங்க அண்ணன் சம்பாதிச்ச பணம் எல்லாம் நல்ல வழியில சம்பாதிச்சது இல்ல, தீய வழியில சம்பாதிச்சது. இந்த பணத்தை வச்சு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். உனக்கும் பல இடத்துல மாப்பிள்ளை தேடி பார்த்தேன், கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு இருக்கிற அந்தஸ்து பணம் இதெல்லாம் நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வே? நான் படிச்சவ, உத்தியோகம் பார்த்து சம்பாதிச்சுக்குவேன். எனக்கு பணமே வேண்டாம்னா நீங்க இருந்தா போதும். வெரி குட் வெரி குட். அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அது பல ஏழைகளுக்கு போகும். அவங்க கைக்கு போனா இந்த பணத்து மேல உள்ள களங்கம் எல்லாம் போயிடும். நீ என்ன நினைக்கிற? நிஜமா தான் சொல்றீங்களா? இதுல பொய்க்கே இடம் இல்லம்மா. இனிமே யாரும் என்ன சந்தேக கண் கொண்டு பார்க்க கூடாது. உண்மையானவனா உத்தமனா யாருக்குமே சொல்ல தராதவனா? என்னண்ணா சொல்றீங்க? நீ போய் தூங்க. அம்மா ரஹீம் வர சொல்லிட்டு போ. சரிண்ணா.